ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தது அப்படின்னா செக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பப்பாளி பழம் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் பப்பாளி பழம் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப குயிக்காகவும் உங்களால் கட் பண்ண முடியும். டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். சில டைமில் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னாலுமே நம்ம வந்து கட் பண்ணும்போது அந்த தோலோடு சேர்த்து நிறைய சதப்பகுதியுமே வந்து வீணாக போயிடும். ஸோ கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பப்பாளி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் முன்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு தேவையான அகலத்தில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து நடுவில் வச்சு இப்படி ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த தோல் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். இதே மாதிரி வந்து மெத்தடில் நீங்கள் எல்லா பீசஸையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நமக்கு வந்து டைம் எல்லாம் எடுக்காது. கத்தியில் கட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். அதே சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வேஸ்டேஜும் அதிகமாக போகும். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக கட் ஆகுது பாருங்கள். இப்படி பண்ணும்போது டக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த தோல் வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகிடும். உள்ளே இருக்கிற சத பகுதி உங்களுக்கு வீணாகாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே டிஃபன் பாக்ஸ் மூடியை வந்து யூஸ் பண்ணி இப்படி குட்டி குட்டி பீசஸாக உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பப்பாளி பழம் கட் பண்ணுற வேலை வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இந்த ஒரு மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன டிப்பாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் பப்பாளி பழம் வந்து கட் பண்ணும்போது இந்த ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது காய்கறியெல்லாம் நம்ம வந்து பொரியலுக்காக வந்து சமைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த காய்கறியை எண்ணெய் ஊற்றி நம்ம சட்டியில் போட்டு வதக்கும் போது டைம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக எடுக்கும். கேஸும் வந்து போயிட்டே இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே காய்கறியை வந்து ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இல்லையா. நான் இன்றைக்கி இந்த மாதிரி காய் வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் பொரியலுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வந்து வேக வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த குக்கரில் நீங்கள் பருப்பு வந்து வேக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பருப்பு வேக வைக்கும் போதே இந்த மாதிரி காய்கறியை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு அதையும் குக்கருக்குள்ளே இறக்கி வச்சு நீங்கள் வந்து ஒரு 2 விசில் விட்டீங்க அப்படின்னா பருப்பும் வெந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு காய்கறியும் வந்து வெந்து வந்துடும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கேஸ் செலவு ரொம்பவே மீதியாகும். அப்படி இல்லைன்னா இப்போ இட்லிக்கு நீங்கள் வந்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது அந்த இட்லி பாத்திரத்தில் வந்து வைக்கிற தண்ணி வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா. அந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நீங்கள் போட்டு வேக வச்சிங்க அப்புறம் உருளைக்கிழங்கு இல்லை இந்த மாதிரி காய்கறிகள் வந்து வேக வைக்கிறீங்க, இல்லை ஒரு கடலை அந்த மாதிரிலாம் வேக வைக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து வெந்துடும். இட்லியும் வந்து வெந்த மாதிரி இருக்கும், காய்கறியும் வந்து வெந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். அந்த காய் வந்து நல்லாவே எனக்கு வெந்து வந்துருச்சு. அந்த கண்டெய்னரில் சேர்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் பொரியலுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்த காய் அப்படிங்கிறதுனால நான் எண்ணெய் வந்து எவ்வளோ ஊற்றினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் நான் வந்து சேர்த்தேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சமையலை பண்ணும்போது எண்ணெய் செலவும் மீதியாகும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த கேஸ் செலவுமே ரொம்பவே மீதியாகும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டி பாத்திரங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க சமைக்கிறதுக்கு. மண் பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணி நம்ம சமைக்கும்போது சூடு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறம் கூட 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அந்த குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதனால சூடு வந்து நல்லா தாங்கி பிடிக்கும். இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் வந்து பண்ணும்போது நிறைய உங்களுக்கு வந்து கேஸ் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம சமைக்கும்போது சில டைமில் வந்து குக்கரோ இல்லை பாத்திரமோ வந்து இந்த மாதிரி நல்லா அடியில் பிடிச்சி நல்லா தீஞ்சு போயிருச்சு அப்படின்னா அதை உடனே வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணவே முடியாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சுரண்டி தேய்ச்சி கழுவுறதுக்குள்ளே பாதி டைம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 2 விசிலில் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன தான் கத்தியோ ஸ்பூனோ வச்சு சுரண்டுனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த உள்ளே பிடிச்சிட்ருக்கு அந்த கறி அப்படிங்கிறது வரவே வராது. ரொம்ப ஹார்டாக பிடிச்சிட்ருக்கும். அது வந்து நார்மலாக நீங்கள்
நீங்கள் கழுவணும் அப்படின்னா இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம எப்போவுமே ஊற வச்சுருவோம் இல்லையா? ஸோ எல்லா பாத்திரமும் கழுவி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக இந்த பாத்திரத்தை வந்து நம்ம போட்டு தேய்ன்னு தேய்ச்சி கழுவிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரி செய்யாதீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் பார்க்கலாம். ஒரு பிடி கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா இல்லைனா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா? அது வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த குக்கருக்குள்ளேயே அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோப்பு வந்து சேர்த்துருக்கேன். லிக்விடு இல்லைன்னா சோப்பு பவுடரு இல்லைனா இந்த மாதிரி வந்து சோப்பு துண்டு இருந்ததுனாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி அந்த குக்கருக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சோப்பு நான் வந்து துண்டாக போட்டதுனால அதை வந்து நல்லா அதாவது அந்த நல்லா கை வச்சு நான் கரைச்சி விட்டுறேன். இதே பவுடரு லிக்விட்லாம் சேர்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல. அது நார்மலாகவே நல்லா கரைஞ்சிரும். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கரைச்சி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை நான் வந்து அடுப்பில் வச்சு விட போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் மட்டும்தான் நான் விட போகிறேன். 2 விசிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். குக்கர் வந்து நார்மலாக நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்கு எப்படி அந்த வாசர்லாம் போட்டு மூடி வைப்போமோ அதே மாதிரி தான் மூடி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் தான். இந்த மாதிரி வந்து ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கி வைக்க போகிறேன். உடனே வந்து நீங்கள் கழுவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே அந்த விசில் வந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லாவே உங்களுக்கு வந்து அழுக்கு வந்து உள்ளுக்குள்ளே சூப்பராக ரிலீஸ் ஆகியிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் அந்த ஏர் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்த தண்ணியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே அந்த அடியில் பிடிச்சிட்டு இருந்த கறி எல்லாமே மொத்தமாக வந்து சூப்பராக வெளியில் ரிமூவ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். அந்த தண்ணியோட கலரே வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. நமக்கு அந்த அடி பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அப்படி இந்த மாதிரி வந்து ஒட்டிகிட்ருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கூட தேவைப்படாதுங்க. ஒரு 4 தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பளிச்சுன்னு உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும். உங்களோட குக்கர் வந்து முன்னாடி இருந்ததை காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம லெமன் தோல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? நார்மலாகவே உங்களோட குக்கர் வந்து அடிப்பக்கத்தில் கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறி இருக்குது. ரொம்ப வருஷம் பழைய குக்கர் யூஸ் பண்ணுறீங்க, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கலர் மாறி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை வந்து அப்படியே பிழிஞ்சு ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்ப சோடா வந்து சேர்த்துட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா பளபளன்னு உங்களோட பழைய குக்கர் கூட புதுசு போல் மாறிடுங்க. இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குக்கர் வந்து இந்த குக்கரை அடி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு இஞ்சி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூட 2 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சியை வந்து தோல் சீவி கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி துவையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. ஸோ நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெங்காயம் வந்து சேர்க்காதீங்க. உடனே வந்து நீங்கள் 1 நாள் 2 நாளில் காலி பண்ணுறீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வந்து வதக்கி விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி வந்து சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. அதுக்கப்புறமா இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்து தாளித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அந்த சட்னியில் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் சுட சுட வெறும் சாதத்தில் போட்டு நீங்கள் பசைஞ்சு சாப்பிட்லாங்க. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் நிறையவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ரெகுலராக எடுக்க முடியாத பட்சத்தில் வாரத்தில் ஒரு 2 தடவை கூட நீங்கள் வந்து உங்களோட சாப்பாட்டில் இதை வந்து சேர்த்துக்கலாம். நல்ல ஜீரண சக்திக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக மறக்காமல் இந்த இஞ்சி துவையல் வந்து செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து தோசைக்காக ரெடி பண்ணியிருந்தேன். இஞ்சி துவையலும் செஞ்சுருந்தேன், வேர்க்கடலை சட்னியும் செஞ்சுருந்தேன். நான் இந்த இஞ்சி துவையல் வந்து டீட்டெயிலாக நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா மறக்காமல் அதுலேயும் வந்து செக் அவுட் பண்ணுங்கள்.
இந்த சட்னி ரெசிபிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ஒரு தோசை மாவு ரெசிபி வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை மாவு வந்து அதே மாதிரி தான் வந்து ஒரு மெத்தடில் நான் அரைச்சிட்ருக்கேன். ஹோட்டல் ஸ்டைல்லலாம் கிடைக்கல. ஹோட்டலில் நம்ம வந்து சாப்பிடுவோம்ல, நல்ல மொறு மொறுன்னு நல்ல சிகப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா தோசை. அதே மாதிரி ரெசிபி வந்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்ம சூப்பராக வந்துச்சு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் மட்டும்தான் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ நார்மலாக வந்து தோசை மாவு நம்ம அரைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான பொருட்கள் வந்து சேர்த்து அரைக்கும்போது நல்ல சிகப்பாக சூப்பராக வரும். அதே மாதிரி நல்ல மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி தேவை அப்படின்னா ரீசெண்டாக நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோலையும் இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா ஷார்ட்ஸில் வந்து செக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா தோசை வந்து செவக்க செவக்க முருகெல்லாம் நெய் விட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து போடுற வீடியோவில் அந்த ரெசிபி நான் அந்த வீடியோலேயே வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அப்படி ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே ஒயிட் ஷர்ட்லலாம் பார்த்திங்கன்னா காலரில் ரொம்ப அழுக்கு ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதை பசங்க வந்து யூனிஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நமக்கு அதை துவைக்கிறதுக்கு. அதை துவைச்சி அதை ப்ரஷ் போட்டு அந்த காலரே வந்து டேமேஜ் ஆகி அது பிஞ்சு போகிற அளவுக்கே வந்து நம்ம துவைச்சி எடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம சமாளிக்கிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு காலரில் நீங்கள் இந்த ஸ்டிக்கரை அப்படியே ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்டிக்கர். ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணுறதுனால கழுத்தில் வந்து குத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அந்த கிளாத்தோடையே உங்களுக்கு அப்படியே சூப்பராக ஒட்டிக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு இரிட்டேட்டும் இருக்காது. இதை அப்படியே நீங்கள் உங்கள் ஷர்ட்டோட காலருக்கு அளவு எடுத்து அழகாக கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இது வந்து ஸ்டிக்கர் டைப்பு தான். அழகாக அந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒயிட் யூனிஃபார்ம் நீங்கள் வந்து போட்டு விடுற நேரத்தில் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து அந்த காலரில் ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீங்கள் ஒயிட் யூனிஃபார்ம் இதுக்கு மேலே துவைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 88 ரூபாய்க்கு தான் நான் வந்து வாங்கினேன். இதை விட கம்மியாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. காம்போ பேக் மாதிரியும் வந்து போட்டிருக்காங்க. மீஷோவில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த காலரில் வச்சு நான் ஒட்டிட்டேன் பாருங்கள். அப்படியே ஒட்டிட்டு அழகாக அந்த ஸ்டிக்கரை உரிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த துணியோட சூப்பராக உங்களுக்கு வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியவே தெரியாது. நமக்கு எந்த ஒரு இரிட்டேட்டும் இது வந்து கொடுக்கவே கொடுக்காது. அப்படியே கிளாத் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நல்லா சாஃப்டாக வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுட்டு அழகாக இந்த ஷர்ட்டை வந்து வியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக அந்த ஸ்டிக்கரை மட்டும் நீங்கள் தனியாக உரிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஒயிட் ஷர்ட்டில் அந்த காலரில் வந்து எந்த ஒரு கரையும் அழுக்குமே வந்து இருக்கவே இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அது வந்து அழுக்காக இருக்கு இல்லையா, ஸோ நான் அதை வந்து உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நம்ம வந்து இதை எடுத்து அப்படியே சுருட்டி நம்ம வந்து டஸ்ட்பினில் வந்து போட்டுடலாம். இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை ஒட்டிட்டு திரும்ப வந்து தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ஷர்ட் வந்து துவைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே காலரை வந்து கஷ்டப்பட்டு துவைக்கணும் அப்படின்னு கஷ்டப்படாதீங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களுமே இந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்